ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ்லிங். கிங்கை சேஃப்டி பண்ணுறதுக்காக செஸ் பிளேயர் மட்டும் யூஸ் பண்ணுற சீக்ரெட் மூவ். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேஸ்லிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிங்கை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணணும். கிங் வந்து 2 ஸ்டெப்ஸ் 1 2. நார்மலாக கிங் வந்து 1 ஸ்டெப் தான் போகும். ஆனால் அந்த கேஸ்லிங் பண்ணும்போது மட்டும்தான் 2 ஸ்டெப்ஸ் போகும். ரூக்கை வந்து நம்ம பக்கத்தில் வைக்கலாம். இது பேர் தான் கேஸ்லிங். அதே மாதிரி நம்ம குயின் சைட் பண்ணுறதா இருந்தாலும் 1 and 2 ரூக்கை பக்கத்தில் வைக்கலாம். ஒரு கேமில் வந்து 1 டைம் தான் கேஸ்லிங் பண்ண முடியும். அதர்வைஸ் கிங்கை டச் பண்ணாமல் நம்ம ரூக்கை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ்லிங் பண்ண முடியாது. நம்ம ரூக்கை கண்டிப்பாக மூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேமில் வந்து டச் பீஸ் இருக்குது. டச் பண்ணாலும் நம்ம ரூக்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். கேஸ்லிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், கிங் வந்து செக்கில் இருக்கும் போது கேஸ்லிங் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பொசிஷனில் கேஸ்லிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். பாய்.